என்ன மாமா பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்படி கோச்சிட்டு போனா எப்படி? என் பேச்ச யார் கேக்குதா? கிழவன் தானே. கிழவன் என்ன பண்ணிட போறான்? கிழவனை என்ன வேணா வாய் திமிரா பேசிக்கலாம் தானே எல்லாருக்கும் திமிரா பேசிட்டு இருக்கீங்க. மாமா சஞ்சய் பேசுனது தப்புதான் மாமா, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க மாமா. அதெல்லாம் நான் ஒண்ணும் மனசுல வச்சுக்கல. எனக்கு இப்ப சஞ்சய்க்கும் யாழ்னிக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். இந்த கோயிலே நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு போயிட்டு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் நம்ம ஊர்லயே வச்சுக்கலாம். தாத்தா, எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணாதீங்க. இது என் வாழ்க்கை. என்ன தைரியமா இருந்தா நீங்க யாருன்னு என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவீங்க? பேராண்டி, தாத்தா உன் நல்லதுக்கு தானேப்பா சொல்றேன். யாழ்னி உன் முறப்பொண்ணு தானே. உன் முறப்பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதானே நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், ஒன்னா இருக்கும். உங்க குடும்பம் ஒன்னா இருக்கணும்ன்றதுக்காக என்ன பலிகாடு ஆக்க விரும்புறீங்களா நீங்க? தாத்தா என்னப்பா உன் பலிகாடாக்குறேன்? தாத்தா உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். என்ன பேராண்டி பொசுக்குன்னு தாத்தா இப்படி பேசிட்ட? வேற எப்படி பேசுவாங்களாம்? யாழ்னி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க என்ன நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? சஞ்சய் பொறுமையா இரு, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, இப்படி பேசிக்கிட்டு இருக்க. அம்மா, நீங்க உடனே தாத்தாக்கு வக்காலத்து வாங்க வந்துடாதீங்க. உங்களுக்கு தெரியாது என் விஷயம் எல்லாம். என்ன நீங்களும் அமைதியா இருக்கீங்க? அந்த யாழ்னிய போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு தாத்தா, நீங்களும் அமைதியா இருந்துட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க. அமைதியா இரு சஞ்சய், எதையும் எடுத்தோம் கௌத்தம் முடிவு பண்ண முடியாது, கொஞ்சம் அமைதியா இரு, பேசிக்கலாம். என்னால யாழ்னிய கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியாது? உன் முறப்பொண்ணு தானே. சின்ன வயசுல என்னமோ யாழ்னின்னு பின்னாடி சுத்திட்டு இருந்த. இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கனா உனக்கு கசக்குதா? அதானப்பா, சின்ன வயசுல யாழ்னி உருகிட்டு தானே இருந்த, இப்ப யாழ்னிய கல்யாணம் பண்ணிக்கானா ஏன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? யாரையும் லவ் பண்றியா சஞ்சய் தம்பி? சொல்லாத, கொன்றுவேன். நான் யாரையும் லவ் பண்ணல. நான் யாழ்னியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவ்வளவுதான். ஏன் யாழ்னியா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்? இந்த மாதிரி தங்கமான புள்ள உனக்கு எங்கேயாவது கிடைக்குமா? உனக்கு தங்கத்தேட்டில் வச்சு தாங்கும். எல்லா வேலையும் செய்ய தெரியும். நல்லா பாடும், டான்ஸ் ஆடும், வீட்டை நல்லா பாத்துக்கும். எல்லா வேலையும் செய்ய தெரிஞ்ச ஒரே பொண்ணு. உங்க ஆத்தாவை இவ்வளவு தவிர யாருனாலும் நல்லா பாத்துக்க முடியாது, தெரியுமா உனக்கு? ஆமா ஆமா, கிழிச்சா நீங்களே சொல்லிக்க வேண்டியதுதான். அவளோட ரூபம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம் தாத்தா. என்ன ரூபம் அப்படி தெரியும்? என் புள்ளைய நாங்க நல்லா தான் வளர்த்துருக்கோம், சரியா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத சஞ்சய் தம்பி. ஆமா ஆமா அத்தை, ரொம்ப நல்லாதான் வளர்த்துருக்கீங்க உங்க புள்ளைய. உலகத்துலயும் இந்த மாதிரி ஒரு புள்ளைய நான் பார்த்ததே இல்லையே. அப்ப எங்க புள்ளைய நாங்க கேவலமா வளர்த்துருக்கோம் சொல்றியா சஞ்சய்? வார்த்தை அளந்து பேசு சஞ்சய். ஆமா, ரொம்ப நல்லாதான் வளர்த்துருக்கீங்க. எல்லா கெட்ட பழக்கத்தையும் சொல்லி கொடுத்துல வளர்த்துருக்கீங்க. சஞ்சய் அமைதியா இருக்க மாட்டேன். பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, வாய் மூட்டு அமைதியா இருடா. யாரு என் புள்ளைக்கு கெட்ட பழக்கத்தை சொல்லி வளர்த்து கொடுத்தா? என் புள்ள மாதிரி இந்த ஊர்ல எந்த புள்ளையும் இருக்காது தெரியுமா? என் புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 1000 வரம் வந்துச்சு. ஆனா கட்டி கொடுத்தா என் அண்ணன் மகனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு யாருக்கும் கட்டி கொடுக்காம இருந்தேன். அவனுங்களா தப்பிச்சிட்டாங்க. இப்ப இவளை என் தலையில கட்டலான்னு பாக்குறீங்களா? சஞ்சய் பொறுமையா இரு. சஞ்சய் நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. யாழ்னி எவ்வளவு தங்கமான பொண்ணு தெரியுமா? அவளை போய் இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறான்னு எனக்கு தெரியலையே. ஆமா, நல்ல பொண்ணு, நாகரிக தெரிஞ்ச பொண்ணு, நார பொண்ணு. இவளெல்லாம் நல்ல பொண்ணுன்னு சொன்னா அப்ப நல்ல பொண்ணுங்களெல்லாம் என்னன்னு சொல்றது? எல்லா ஃப்ராடும் பித்தலாட்டமும் தெரிஞ்ச பொண்ணு. ஆனா இங்க பாருங்க, நடிச்சுக்கிட்டு நிக்கிறா. சஞ்சய் வாய் மூடு. யாழ்னி நல்ல பொண்ணு தான், ஏன் அவளை பத்தி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? தேவையில்லாம என் பொண்ணை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காத. அவளை கல்யாணம் பண்ண முடியலன்னா கல்யாணம் பண்ண முடியலன்னு சொல்லு. அதை விட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. என் பொண்ணு பத்திரமாத்து தங்கம், உனக்கு என்ன தெரிய போகுது? கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னு என் பொண்ணோட கேரக்டரே தப்பா பேசிட்டு இருக்க. சீ, நீ இவ்வளவு கேவலமானவனா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சஞ்சய். ஆமா ஆமா, கேவலமானவங்க தான். உங்க பொண்ணு பண்ண வேலைக்கு அவதான் கேவலமானவங்க. நான் ஒன்னும் கேவலமானவன் கிடையாது. ஐயோ, மாமா உண்மையெல்லாம் சொல்லிடுவாரோ? இப்ப மாமா எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டாருன்னா நான் என்ன ஆவேன்? என் நிலைமை என்ன ஆகும்? நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். யாழ்னி ஏதாவது பண்ணு. அம்மா, மாமா தானே என்னை பத்தி இப்பெல்லாம் பேசுறாரு. பேசினா பேசிட்டு போட்டுமே, விடமா. நான் யாரு என்னன்னு உனக்கு தான் தெரியும்ல. மாமா அப்படி சொன்னனால நான் என்ன கெட்டவள் ஆயிடுவேனா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பெருசா பேசிக்கிட்டு இருக்க, விடாமா. என்ன திமிரு இருக்கு அவனுக்கு? என்ன பேச்சு பேசுறான் பாரு. உன்னை நான் அப்படியே வளர்த்தேன். அம்மா, நீ என்னை எப்படி வளர்த்தன்னு உனக்கு தெரியும்லம்மா, அப்புறம் என்னம்மா, விடுமா. சஞ்சய், இப்ப எதுக்கு நீ யாழ்னிய பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? இப்ப என்ன, நீ பூமாரியை லவ் பண்ற, அதனால யாழ்னி வேணாம் அவ்வளவுதானே? அது நீ பூமாரியை தான் நான் லவ் பண்றேன். நான் பூமாரி
கசக்குறாளா? சரி கசக்குறதாவே இருக்கட்டுமே, அதுக்காக இந்த பொண்ணு முன்னாடி என் பொண்ணோட கேரக்டர் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா, அப்படிதானே? பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லு, அதை விட்டுட்டு என் தங்கத்தை தப்பா பேசிட்டு இருந்தா என் வாயை அறுத்துருவேன். ஆ, அறுப்பீங்க அறுப்பீங்க. முதல்ல உங்க பொண்ணோட வாயையும் அருங்க, 2 கைய காலையும் வெட்டி போடுங்க. அப்பதான் அவளா திருந்துவா. சஞ்சய் அமைதியா இரு. ஏன் உனக்கு இவ்ளோ கோவம்? கொஞ்ச நேரம் காமா தான் டீல் பண்ணு. எதுக்கு இப்படி பேச்ச வளர்த்துட்டு இருக்க? தேவையில்லாம சண்டை பாரு. அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க. கொஞ்சம் அமைதியா இரு. நீ அமைதியா இருப்போ மாறி. அவ உனக்கு பண்ண துரோகத்தை நீ வேணா எல்லார்கிட்ட இருந்து மறைச்சிருக்கலாம், என்னாலாம் மறைக்க முடியாது. துரோகம் பண்றாளாம், துரோகம். என் பொண்ணுக்கு துரோகத்தோட ஸ்பெல்லிங் கூட தெரியாது. அவளை பாரு துரோகம் பண்ணான்னு சொன்ன. அப்படி என்ன என் புள்ள துரோகம் பண்ணா? உன் புள்ள என்ன துரோகம் பண்ணான்னு அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்க பத்திரமாத்து தங்கத்தோட நிலைமை என்னன்னு தெரியும். சஞ்சய் அமைதியா இருன்னு சொன்னா கேட்க மாட்டியா நீ? நீ சும்மா இரு பூமாரி. உள்ள அவ்வளோ விஷத்தை வச்சுக்கிட்டு வெளிய நல்ல பொண்ணு மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கா. இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இதுல இந்த தாத்தாவும் அந்த அத்தையும் சப்போர்ட்டுக்கு வேற வராங்க. என் புள்ள பத்திரமாத்து தங்கம்னு. தகர டப்பான்னு கூட அவளை சொல்ல முடியாது. தகர டப்பா கூட ஒரு சில நல்ல விஷயத்துக்கு பயன்படும், இவ அதுக்கு கூட பயன்பட மாட்டா. வார்த்தை அளந்து பேசு சஞ்சய். திரும்பி திரும்பி நீ வார்த்தையை விட்டுட்டு இருக்க. என்னடா வாய் இருக்குன்னா என்ன வேணா பேசுவியா? பெரியவங்க முன்னாடி என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பழக்கம் இது? முதல்ல எங்க பிள்ளைய நாங்க நல்லா தான் வளர்த்துருக்கோம், சரியா? அவளை பிடிக்கலன்னா பிடிக்கலான்னு சொல்லு, அதை விட தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. சஞ்சய் பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை சஞ்சய். பேரனாச்சே சொன்னா புரிஞ்சுப்பானேன்னு வந்து பேசிட்டு இருந்தா நம்ம ஓவரா உனக்கு வந்தா வாய்க்க மாதிரி பேசுற. அந்த சின்ன பிள்ளையோட மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு யோசிக்க மாட்டியா? என்ன வாய்க்கு வந்தது அப்படியே பேசிக்கிட்டு இருக்க? நீ பேசுறதெல்லாம் அந்த பிஞ்சு பிள்ளையோட மனசுல போய் பதிஞ்சு அந்த பிள்ளைக்கு மனநிலையா கெட்டு போகும். இப்படியா பேசிட்டு இருப்ப? இதுக்குதான் நீ படிச்சுட்டு வந்தியா? ஆமா ஆமா, பிஞ்சு தான். அந்த பிஞ்சு மனசுல தான் நிறைய நஞ்ச விளைச்சு வச்சிருக்கீங்க. பேசுடா பேசு. இன்னும் என்ன நல்லா பேச முடியுமா பேசு. எங்க வீட்டுக்கு வந்து எங்களையும் அவமானப்படுத்துறல. இத்தனை நாள் நாங்க உங்ககிட்ட பேசாம இருந்ததுக்கு இப்ப நல்லா வச்சு செய்றீங்களா, அப்படிதானே? உங்களை நாங்க அசிங்கப்படுத்துறது பத்தாதுன்னு எங்க ஊர்ல வந்து எங்களை அசிங்கப்படுத்த வந்துட்டு அதானே உனக்கு பிளானு? தேவையில்லாம ஃபேமிலி எதுக்குள்ள இழுக்காதீங்க அத்தை. நான் உங்க பொண்ணை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். நான் குடும்பத்தை பத்தி எதையுமே நான் பேசல. குடும்பத்தை பத்தி பேசணும்ன்றதுக்காக தானே என் பொண்ணை இழுக்கிற. உங்க பொண்ணை எழுதுறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூமாரி காணன்னு எல்லாம் தவிச்சு போயிருந்தீங்களே, அந்த பூமாரி காணா போனதுக்கு காரணமே உங்க பொண்ணு தான். ஏன் என்ன ஆனான்னு கேளுங்க அவகிட்டே. ஐயோ வசமா மாட்டின. மாமா இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டாருல நினைச்சேன். என்ன இவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. யாழ்னி என்ன பாப்பண்ணா? தேவையில்லாம எல்லாமே யாழ்னி மேலேயே பழிய போட்டுட்டு இருக்காத. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூமாரி தானே சொன்னா சின்ன பசங்களோட விளையாட போயிட்டேன், அதனாலதான் லேட் ஆயிடுச்சு வரதுக்குன்னு. இப்போதைக்கு எல்லா பழியும் யாழ்னி மேல போட்டுட்டு இருக்க. அதுதான் அத்தை உங்க வளர்ப்பு, அதனாலதான் இவ இப்படி இருக்கா. அதுதான் அத்தை யாழினியோட உங்க வளர்ப்பு, அதான் யாழினி இப்படி இருக்கா. சஞ்சய் அமைதியா நான் கேட்க மாட்டேன். தேவையில்லாம எதுக்கு இப்ப பிரச்சனை வளர்த்துட்டு இருக்க? நீ சும்மா இரு. நீ வேணா நல்லவளா இருக்கலாம், ஆனா என்னாலாம் நல்லவனா இருக்க முடியாது பூமாரி. என்னைய முறைச்சு பார்க்காதீங்க. பூமாரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் என்ன பண்ண அவகிட்டே கேளுங்க, அப்ப தெரியும் உங்க வளர்ப்பு எப்படியும். என்னடி ஆச்சு? அம்மா அதெல்லாம் ஒண்ணும் ஆகலம்மா. என்ன வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. உன்னைய பத்தி அவன் இவ்ளோ கேவலமா சொல்லிக்கிட்டு இருக்கான். மாமா நான் அப்படிலாம் இல்ல. என்ன நீங்க என்னைய பத்தி இவ்ளோ கேவலமா பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு பேசுவேன்னு பார்த்தா குத்துக்கல் மாதிரி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க. ஊர் முன்னாடி நம்ம மானமே போகுது. அவளுக்கு என்ன ஆச்சு? அவளை என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. அவங்க தாமா விளையாண்டுட்டு இருந்தாங்க. உங்களை தேடி தாமா போனேன். சஞ்சய் வேணாண்டா, அமைதியா இருடா. நீ அமைதியா இரு பூமாரி. உங்க புதல்வி எப்படி சொல்லுவா? நானே சொல்றேன் கேளுங்க, எல்லாரும் காதை திறந்து வச்சுக்கிட்டு. என்னதான் ஆச்சு? நீயாச்சும் சொல்ல. நானும் பூமாரிய லவ் பண்றோன்னு தெரிஞ்சுக்கிட்டாவ பூமாரிய சஞ்சய் கிட்ட இருந்து பிரிக்கணும்ன்றதுக்காக என்ன வேலை பார்த்தா தெரியுமா? என் பேத்தி ஒன்னும் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா. சரி சொல்லு, என்ன பண்ணா தெரிஞ்சுப்போமே. கேளுங்க உங்க பேத்தி பண்ணத. ஒரு ரவுடி கிட்ட அவளோட தங்க வளையல கழட்டி கொடுத்து பூமாரிய கடத்தி கொண்டே வேற நாட்டுக்கு வித்துருங்கன்னு சொல்லிட்டு கடத்தி வச்சிருந்தா.
காலையில இருந்து பாவம் புள்ள இருட்டு ரூம்ல அந்த ஆளுங்க கடத்தி வச்சிருந்தானுங்க. நான் மட்டும் போய் காப்பாத்தலன்னு வைங்களேன், இவன் இந்நேர ஏதாவது ஊருக்கு பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிருப்பானுங்க. நீ சும்மா இரு பூமாரி. அந்த பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போக கூடாது நீ போய் சொன்ன. அதுக்கு பதில் அத்தை உன்னை நல்லா திட்டினாங்க, அதை கூட வாங்கிட்டு தானே இருந்த. அத்தை உன்னை அவளை திட்டுறாங்கன்னு தெரிஞ்சு கூட ஒரு உண்மையை சொல்லாம அமைதியா இருந்தவ அவ. சஞ்சய், வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் பேசிட்டு இருக்காத. என் பொண்ணைய நான் ஒண்ணு அப்படிலாம் வளர்க்கல. என்னப்பா சொல்ற, உண்மையாவா? பூமாரி கடத்திட்டு போயிட்டாங்களா? ஆமா அத்தை, காலையில இருந்து அவ சாப்பிட கூட இல்ல. அந்த இருட்டு ரூம்ல எப்படி தெரியுமா இருந்தா? அவளை பார்த்த உடனே ஒரு செகண்ட் எனக்கு இதயமே நின்று போயிடுச்சு அத்தை. என்னடா சொல்ற, உண்மையாவா? ஆமா, வேணா பூமாரிக்கிட்டே கேளுங்க. பூமாரி, உண்மையை மறைக்காம சொல்லு. அடி வாங்கி சாவாத என்கிட்ட. உண்மையை சொல்லு என்னன்னு. நல்ல பிள்ளை மாதிரி இருந்தது போதும். அவளை ஒண்ணு காப்பாத்தணும்னா நினைக்காத. நீ காப்பாத்தணும்னு நினைக்கிறதுக்காக ஒன்னும் நல்ல பொண்ணு கிடையாது, சரியா? உண்மையெல்லாம் இப்ப நீ சொல்லு எல்லார்கிட்டயும். சஞ்சய் சொல்றதெல்லாம் உண்மையா பூமாரி? அத்தை, அது வந்து பூமாரி, உண்மையை மறைக்கிறதுனால இங்க ஒன்னும் நல்லது நடக்க போறது இல்ல. பாத்தியில இங்க எவ்வளவு பெரிய சண்டைன்னு. இந்த உண்மையை நீ முன்னாடியே சொல்லியிருந்தானா இவ்வளவு பெரிய பிரச்சனை இங்க வந்திருக்காது. உனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி தைரியமா. கேக்குறோல எல்லாரும், சொல்லேண்டி, என்னடி ஆச்சு? நானும் சஞ்சயும் அந்த குளத்துக்கிட்ட காலையில பேசிட்டு இருந்தோம். அப்புறம் சஞ்சய் சொன்னா எனக்கு ஒரு கால் வந்திருக்கு பூமாரி, நான் பேசிட்டு வரேன், நீ போன்னு சொன்னா. அப்ப நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் என் மூஞ்சில துணியை கட்டி என்னை தூக்கிட்டு போயிட்டானுங்க. என்னது, தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஆமாம்மா, தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா ஒரு இருட்டு ரூம்ல ஒரு 2 ஆளுங்க என்னை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. நான் கத்துனேன், கதறினேன், யாருமே வரவே இல்ல. என்ன பூமாரி சொல்ற, உண்மையாவா? ஆமா அத்தை, ரொம்ப நேரமா அந்த இருட்டு ரூம்ல தான் அடைஞ்சிருந்தேன். அப்புறம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு சஞ்சய் அந்த ரூமுக்கு வந்தான். வந்து என்னை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துட்டான். நீ எப்படி பூமாரி இருக்க இடத்த கரெக்டா கண்டுபிடிச்ச? அது உங்க பத்திரமாசு தங்கமே சொல்லுவா. சொல்லு, வாயில என்ன கொள்கடையா வச்சிருக்க? சொல்லு, இல்லைன்னா சாவடிச்சிரும் உன்னை. சொல்லுடி, எல்லாரும் கேக்குறாங்களே. சொல்லு, என்ன நடந்துச்சு? சஞ்சய் சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு, வாயில என்ன கொல்கடை வச்சிருக்க, எல்லாரும் பேசுடி. அம்மா, அது வந்து அம்மா. அவ சொல்ல மாட்டா, மீதி கதையை நான் சொல்றேன். சஞ்சய் ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருந்தான், பூமாரி எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் நானும் போனேன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சோம். அங்க ஒரு ஆம்பளை கிட்ட இவ நின்னு பேசிட்டு இருந்தா. என்னன்னு போய் கேட்டதுக்கு தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு இருந்தா. யார் என்னன்னு கேட்கும்போது அவ அப்படியே மல்பிட்டு இருந்தா. அப்புறம் பார்த்தா அந்த ஆள் கையில இவளோட தங்க வளையல் இருந்துச்சு. எதுக்கு இந்த தங்க வளையல இவன் வச்சிருக்கான்? என்ன உங்ககிட்ட இருந்து திருடிட்டானா, வழிப்பறி பண்றானா, அப்படி இப்படின்னு நானும் சஞ்சயும் சண்டை போட்டுட்டு இருந்தோம். சஞ்சய் அந்த ஆளுகிட்ட இருறா, அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் உண்மையை சொல்லிட்டான். இந்த பொண்ணுதான் ஒரு புள்ளைய கடத்த சொல்லி எனக்கு இந்த தங்க வலையில காசா கொடுத்துச்சு. இப்ப கையில காசு இல்ல, அதனால தங்க வலையில வச்சுக்காங்கன்னு சொல்லி கொடுத்துச்சுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த ஆள் தான் பூமாரி இருக்கிற இடத்த காட்டினான். அப்புறம் தான் நானும் சஞ்சயும் பூமாரியை போய் காப்பாத்திட்டு வந்தோம். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த யாழினி தான். நாங்க மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் கழிச்சு லேட்டா போயிருந்தோம்னா பூமாரி அந்த ஆளு எங்கேயாவது வித்திருப்பான். அதையும் அந்த ஆளே சொன்னான். இன்னும் 1 மணி நேரம் மட்டும் நீங்க லேட்டா வந்திருந்தீங்கன்னா இந்த புள்ளைய மும்பை இல்ல டெல்லிக்குன்னு கடத்தி இருப்போம். சீக்கிரமா அந்த நாள் இந்த புள்ள தப்பிச்சிருச்சுன்னு வேற சொன்னான். இதெல்லாம் உண்மையா? பின்ன நாங்க என்ன கதையா கட்டுறோம்? இது எல்லாமே உண்மைதான் தாத்தா. பூமாரி அந்த இருட்டு ரூம்ல மூச்சு முட்டை உட்காந்துட்டு இருந்தா. பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டா போயிருந்தா அவளுக்கு என்ன வேணும்னு ஆயிருக்கலாம். தேவையில்லாம என் புள்ளைய பத்தி 2 பேரும் கதை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. யாழினி, வாயில என்ன பூண்டைய வச்சு அமுக்கி வச்சிருக்க? உண்மை என்னன்னு ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. இல்லைன்னா அந்த ஆளை கூப்பிட்டுட்டு வந்து அசிங்கப்படுத்த வேண்டியதா இருக்கும். அந்த ஆள் கூட சேர்த்து ஒன்னையும் நான் வந்துட்டு உள்ள தள்ளினாலும் தள்ளிடுவேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாக கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். உண்மையை இப்பயே சொல்லிட்டேன்னா இங்கேயோட எல்லாமே முடிஞ்சிரும். இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன், நான் கண்டிப்பா போவேன். ஏய் அமைதியா இருடா. என்னடா போலீஸ் ஸ்டேஷன் கிலி ஸ்டேஷன்? யாழ் நீ நடந்தது என்னன்னு இப்ப சொல்றியா இல்லையா? கேக்குறல, அவங்க சொல்றதெல்லாம் போயினாச்சு சொல்ல. வாயில என்ன கொல்கடையா வச்சிருக்க? அப்படியே அரஞ்சனுவையே. இவங்க சொல்றதெல்லாம் போய் தானே? அம்மா, அது வந்து இவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு மட்டும் தான் கேட்டேன். அம்மா ஆட்டுக்குட்டிலாம் இல்ல. உண்மைனா உண்மைன்னு சொல்லு, பொய்னா பொய்ன்னு சொல்லு. அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. நான்
நான் தாம்மா பூமாரியை கொண்டே கடத்த சொன்னேன். சஞ்சய் மாமா எனக்கு வேணுன்றதுக்காக பூமாரி